சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி கிறிஷோட பாட்டி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாவும் முத்துவும் எதுக்காக எங்கள் அம்மா வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு சந்தேகப்படுற மாதிரி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்கள் அம்மாவும் வித்யா மேலே உள்ள அக்கறையில் தான் கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. என் பேச்சை கேட்காம இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. ஏன் எங்கள் அம்மா இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. பேசாமல் எங்கள் அம்மாவை அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலையே தங்க சொல்லியிருக்கணும். போனால் போதுன்னு எனக்கும் பிரச்சனை வருதுன்னு இங்கே வர சொன்னேன். ஆனால் என்னை பற்றி யோசிக்காமல் கிருஷை பற்றி யோசிக்காமல் என் வாழ்க்கையில் வேணும்னே பிரச்சனை செய்ய இங்கே வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்ததால் இப்போ என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னே எனக்கு புரியலையே. இதெல்லாம் கண்டிப்பாக முருகனுக்கோ இல்லை வித்யாவுக்கோ தெரிஞ்சா அப்புறம் என்னை பற்றின உண்மையை வித்யா சொல்லிட்டா என்ன செய்கிறது. ஏற்கனவே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மீனா முத்துக்கிட்ட நல்லா வித்யா பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ வேற கல்யாணமும் ஆயிடுச்சு. முருகனுக்கு முத்துவை ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன செய்யன்னு தெரியாமல் என்னை பற்றின உண்மையை இங்கே வித்யா சொல்லிட்டானா அவ்வளவுதான். பிரச்சனை பெருசாயிரும். வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க. அதுலேயும் விஜயாத்தை இப்போ வரைக்கும் என்னை மருமகளாக ஏற்றுக்காமல் எவ்வளோ கோவமாக இருக்காங்க. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து எப்பயும் போல் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அங்கே அருணும் அவரோட ஃப்ரெண்டும் அங்கே வர எல்லாரையுமே அங்கே பேசிகிட்ருக்குறாங்க. அங்கே ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயம் முத்துவும் அங்கே வந்த உடனே சரி நீங்கள் கிளம்பலான்னு சொல்ல, அந்த சமயம் அங்கே ஒரு அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையாயிருது. அந்த அம்மா அங்கேயே மயங்கி விழ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு முத்து கூப்பிட்டு போகும்போது நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன நடக்குதுன்னு ஃபோனில் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கீங்களே தவிர்த்து ஆனால் இவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராதில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரில் அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அம்மாவை நல்லபடியாக காப்பாற்றிடுறாரு முத்து. டாக்டர் நல்லபடியாக அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே முத்துவும் சரிம்மா உங்கள் வீடு எங்கே இருக்குது, நானே கூப்பிட்டு போய் விடுறேனே அப்படின்னு சொல்ல, எனக்கு பக்கத்தில் தான்ப்பா வீடு இருக்குது. ஆனால் இப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, ஆமாம்மா நல்ல வேலை தம்பி நீங்கள் உதவி செஞ்சீங்க, இல்லைனா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு கூட என்னால் நினச்சி பார்க்க முடியலன்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மான்னு சொல்ல அங்கே இருந்த யாருமே உதவி செய்ய வராமல் என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் முத்து தம்பி நீங்கள் தான் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லும்போது, இனியாவது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்ல, சரிம்மா நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து அவங்கள கவனமாக வீட்டுக்கும் கூப்பிட்டு விடுறாரு. முத்து செஞ்ச உதவியை பெருசாக நினைக்காம நல்லபடியாக அவங்கள காப்பாற்றிட்டோம் அதுவே போதும், மற்றபடி நல்ல பேர் வாங்குறதுக்கோ இல்லை வேறு இந்த அருண் மாதிரியோ நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு போனாலும் அங்கே இருந்த எல்லாரும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தன்னுடைய ஃபோனில் எல்லாத்தையும் எடுத்து வச்சதால எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது, முத்து அந்த அம்மாவை காப்பாற்றினது. ஆனால் அங்கே இருந்த அருணாக இருக்கட்டும் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அங்கே பிரச்சனை செஞ்ச அந்த ஆள் எங்கே போகிறாருன்னு பின்னாடியே போனாங்களே தவிர்த்து இந்த அம்மாவை காப்பாற்றணும்னு அவங்க முயற்சி செய்யவே இல்லை. என்ன பொறுப்பான வேலையில் இருக்கிற அந்த அருண் மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டும் இனி இந்த வேலையில் இருக்கவே கூடாது. அவங்க தானே அங்கே பொறுப்பாக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவங்கள முதல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம அவங்க வேலைக்கு மட்டுமே அவங்க வேலை தான் முக்கியம்னு அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாங்கல்ல. ஆனால் முத்துத்தம்பி அப்படி இல்லை. இந்த அம்மாவை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முத்துத்தம்பி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது. ஒவ்வொருத்தரும் முத்துவை பாராட்டி பேசுறது அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த சமயம் சீதாவும் சீதாவோட மாமியாரும் அங்கே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அத்தை முத்து மாமா உதவி செஞ்சுருக்காங்க, ஆனால் அதே இடத்துல தான் அருண் இருந்திருக்காரு. ஆனால் அருணை எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்களே, இவர் தான் உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக இப்படி பிரச்சனை செஞ்ச அந்த ஆளை எப்படியாவது பார்க்கணும், அவரை கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி இந்த அம்மாவுக்கு உதவி செய்யாததுனால அருண் தான் தப்பு செஞ்சுருக்காரு, அந்த அம்மாவை காப்பாற்ற முயற்சி செய்யவே இல்லைன்னு எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க, இங்கே அருண் உண்மையாகவே அவங்களுக்கு உதவி தானே செஞ்சுருக்கணும்னு சொல்லும்போது முத்து மாமாவுக்கு எப்பயுமே நல்ல பேர் கிடைக்குது. ஆனால் அருண் யோசிக்காமல் செய்கிற இந்த வேலையால் அவருக்கு நல்ல பேரும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவருடைய வேலைக்கே பிரச்சனையாயிருச்சு அத்தை அப்படின்னு சொல்லி சீதா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அங்கேருந்த போலீஸும் அருணை கூப்பிடுறாங்க. உடனே அருணும், சார் மன்னிச்சிருங்க சார்,
இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, அருண் பொறுப்பான வேலையில் இருக்கீங்க, நீங்கள் தான் கவனமாக இருக்கணும்னு சொல்லும்போது, அந்த அம்மாவை நீங்கள் காப்பாற்றிருந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ எல்லாரும் தேடி வந்து பாராட்டியிருப்பாங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை முத்து செஞ்சுருக்காரு. அதனால் இங்கே பாருங்கள் எப்படி பாராட்டுறாங்க முத்துவன்னு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலையே. உங்கள் வேலையை முத்து தான் செஞ்சுருக்காரு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு நிலமை. அது மட்டும் இல்லை, முத்து மேலே உங்களுக்கு நிறைய கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, முத்து வெளியில் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் முத்து தான் இப்போ நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்ததுனால நீங்கள் வந்து இப்போ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்க, பதில் பேச முடியாமல் நிற்கிறீங்க. ஏன் அருண், பொறுப்பான வேலையில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டாமான்னு சொல்லும்போது, சார் நான் கவனிக்கல, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேன்னு சொல்லும்போது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே வேலையில் இருந்தீங்கல்ல, அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த ஆள் பின்னாடி போயிருக்கலாம்ல. நீங்கள் இந்த அம்மாவை வந்து காப்பாற்றிருக்கணுமா வேண்டாமா? 2 பேரும் கிளம்பி போனது தான் பிரச்சனையே அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசும்போது, உடனே அருணும், சார் மன்னிச்சிருங்க சார், இனி இப்படிலாம் நடக்காது சார், நான் பொறுப்பாக இருக்கிறேன், இனி கவனமாக என்னுடைய வேலையை பார்ப்பேன் சார். வேணும்னே முத்து இப்படிலாம் பிரச்சனை செய்ய வச்சு எனக்கு இந்த வேலையில் பிரச்சனை வரணும்னு முத்து தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாருன்னு சொல்லிட்டு சரியாக எப்படி நான் இருக்கிற இடத்துல மட்டும் இப்படிலாம் நடக்கும், எல்லாமே இந்த முத்து தான் காரணமாக இருந்திருப்பான் அப்படின்னு ரொம்பவே கோவமாக, சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, இல்லை அருண், நீங்கள் இனி மன்னிப்பு கேட்டாலோ என்னுடைய வேலையை இனி நான் சரியாக செய்வேன்னு சொன்னாலோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 1 மாதம் நீங்கள் இந்த வேலைக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவெடுத்திருக்காங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டு இதை பற்றி சொல்லணுமேன்னு வர வச்சேன். இதுக்கு மேலே நீங்கள் பேசவும் வேண்டாம், மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். ஏன்னா அப்பப்போ நீங்கள் செய்கிற பிரச்சனையால் நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முத்து உங்களுடைய வேலையை செஞ்சுருக்காரு, அவருக்கு தான் நல்ல பேர் கிடைக்க போகுது, எல்லாரும் தேடி வந்து பாராட்ட போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 மாதம் இந்த வேலைக்குன்னு வரவே வேண்டாம், வீட்டிலையே இருங்க, இனியாவது திருந்தி உங்கள் வேலையை கவனமாக பாருங்கள், கிளம்புங்க அருண் அப்படின்னு சொல்ல உடனே, சார் என்ன சார் 1 மாதம் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்களே, நான் எந்த தப்பும் செய்யலையே சார், கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், இனி அப்படி நடக்காதுல்ல சார்னு சொல்லும்போது, என்கிட்ட பேச வேண்டாம், உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் இங்கே வந்து மற்ற யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இப்போதைக்கு என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நாங்கள் எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லி அருண் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இங்கே சீதா, அத்தை என்னத்தை அருணுக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னு தெரியல, அருண் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். ஆனாலும் முத்து தம்பி எப்படி வேணும்னே அங்கே உதவி செய்கிற மாதிரி இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அருண் வந்து எங்கே வேலைக்குன்னு போகிறாரோ அங்கே எப்படி முத்து வராரு, சரியாக வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா இதெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு தான் அருண் சொல்ல போகிறான், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அருணோட அம்மா. அத்தை எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே ஏன் இப்படி பிரச்சனை வருது, என் மாமாவுக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்குது, ஆனால் இந்த அருண் யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அருண் வீட்டுக்கு வராரு. உடனே சீதாவும், என்னங்க ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்க, இனி நான் வேலைக்கு போக வேண்டாம், 1 மாதம் வீட்டிலையே இருங்கன்னு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி என்னை வெளுத்து வாங்கி, இனி நீங்கள் பொறுப்பாக இல்லைன்னா அப்புறம் இந்த வேலையும் இருக்காதுன்னு அனுப்பிட்டாங்க. 1 மாதம் நான் வேலைக்கு போகவே முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு சீதாவும் அருணோட அம்மாவும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே அருணோட அம்மா, என்ன அருண் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு வந்து நிற்கிற, நீ அவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தா எல்லாரும் உன்னை பாராட்டியிருப்பாங்க, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்லன்னு சொல்லும்போது, அம்மா நான் கவனிக்கல, எப்படியாவது அந்த ஆளை கூப்பிட்டு வரணும், ஏன் அவர் இப்படி செஞ்சாருன்னு அவருக்கு சரியான பாடம் புகட்டணும்னு தான் நாங்கள் கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நீ இங்கே பொறுப்பாக இருந்திருக்கணும்ல, அதான் உன் ஃப்ரெண்டு கிளம்பி போனார்ல, அப்புறம் பாரு எல்லாரும் முத்து தம்பியை பாராட்டி பேசுகிறாங்கன்னு சொல்ல, இது எல்லாமே முத்துவால் எனக்கு நடந்திருக்குமா, இப்படி வந்து நடந்தால் தான் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், எனக்கு இப்படி வேலையும் இல்லாமல் நான் வீட்டில் உட்காருவேன்ல, இதெல்லாம் முத்துவோட வேலை தான், முத்து தான் திட்டம் போட்டு இப்படிலாம் அந்த அம்மாக்கிட்டேயும் சொல்லி இப்படி செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்போ நல்ல பேர் வந்து முத்துவுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கலன்னு சொல்லும்போது, உடனே எங்கள் சீதாவும், நீங்கள் மறுபடியும் இப்படி தான் பேசுகிறீங்க, முத்து மாமா எதுக்காக இப்படிலாம் செய்ய சொல்லணும், அவர் எல்லாருக்கும் எப்பயுமே வந்து உதவி செய்கிறவர் தானே, நீங்கள் அப்படி இல்லை, அதனால தான் உங்களுக்கு இப்போ நல்ல பேரும் கிடைக்கல, வேலையும் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லும்போது, போதும் சீதா, ஏற்கனவே முத்துவை பற்றி பேசினதால தான் நீ ரொம்ப கோவப்பட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போனேன், அதெல்லாம் மறந்துடாத, முத்துவை பற்றி என்னுடைய வீட்டில் யாருமே பெருமையாக பேசவும் கூடாது, பேசவே கூடாது, அவ்வளவுதான். அப்படி முத்துவை எல்லாரும் பாராட்டணும்னு நினச்சா என் வீட்டில் யாரும் இருக்காதீங்க, நான் தனியாகவே இருந்திருக்கிறேன், ஏற்கனவே முத்துவால் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வருதுன்னு நான் என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எல்லாரும் என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க,
கொஞ்சம் நான் தனியாக இருக்கேன், அப்புறமா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே அருண் இப்படி பேசிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு, அருண் உதவி செஞ்சுருந்தா கண்டிப்பாக அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும், எல்லாரும் அருணை பாராட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ அருணுக்கு வேலையும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த அருண் இப்படி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. ஏன் தான் அருணுக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதோ தெரியல. இப்போ கூட இந்த பிரச்சனைக்கு காரணம் முத்துமாமா தான் அருண் சொல்கிறாரே அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து சீதாவும். இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் முத்து இப்படி உதவி செஞ்சதால் எல்லாரும் பாராட்டுறாங்க. முத்து தம்பி வந்து சரியான நேரத்தில் உதவி செஞ்சதால் அந்த அம்மாவும் இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி அருண் உதவி செய்யவே இல்லையேன்னு ஒவ்வொருத்தரும் பேசுகிறதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, ஸ்ருதி எல்லார்கிட்டேயும் காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, முத்துவை எல்லாரும் பாராட்டுறாங்க. விஜயாத்தை நீங்களும் பாருங்கள். ஏன்னா முத்துவோட அருமை பெருமை மனோஜ், ரோகிணி மட்டும் இல்லை, உங்களுக்கும் புரியறதே இல்லையே. அதனால் இதெல்லாம் பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, அப்படி இந்த முத்து என்ன தான் செஞ்சிட்டான், எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. முத்து செஞ்ச உதவி என்னன்னு தெரியாமல் நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. அப்படியா, அந்த அம்மாவை முத்து தான் காப்பாற்றினானான்னு கேட்கும்போது, ஆமாம், அங்கே இருந்த அருண் கூட காப்பாற்றலையாம். அதனால் அருணுக்கு இந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணிங்களா மீனான்னு கேட்கும்போது, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நான் எப்படி ஃபோன் பண்ண முடியும்? அதனால் நாளைக்கு தான் ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்கணும். ஆனால் என் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு, அவர் வேணும்னே வந்து அருணுக்கு பிரச்சனை செஞ்ச மாதிரிலாம் அருண் வந்து யோசிப்பார் அப்படின்னு மீனா வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரர் வந்து உண்மையாகவே உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் இதே உதவியை செஞ்சதா சொல்லி அருண் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாலும் நினச்சிருப்பாரு. ஆனால் எல்லாருக்கும் உண்மை என்னென்னு தெரிஞ்சதால தான் என் வீட்டுக்காரரை பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அருணை பற்றி தான் சீதாவுக்கும் என் அம்மாவுக்கும் தெரியும்ல, அவரை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை சாதாரண கார் டிரைவர்னு சொல்கிறது, அவமானப்படுத்துறது, தலைகுனிய வைக்கிறது, நான் தான் பொறுப்பான வேலையில் இருக்கேன்னு தேவையில்லாமல் பேசுவார்ல அருண். அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்படி சீதாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, சீதா ஃபோன் பண்ணட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ், அப்பா இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா, சவாரிக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும், இவன் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கும் நல்ல பேர் கிடைக்கும் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் வெளியில் கடன் வாங்குறையே தவிர்த்து உன்னுடைய பிஸ்னஸ் மூலமாக பெருசாக எந்த லாபமும் வரலையே, யாரும் உன்னை பாராட்டி பேசலையே மனோஜ். ஆனால் முத்து அப்படி இல்லை, இப்படி பாராட்டு கிடைக்கும்னு எதையும் எதிர்பார்த்து இந்த உதவி செய்கிறதில்ல முத்து. ஆனால் வந்து முத்து செஞ்ச உதவிக்கு தானாக பாராட்டெல்லாம் தேடி வருது. இந்த மாதிரி இருக்கணும். என் பையன் முத்துவை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜும், என்னம்மா, நான் கூட தான் இந்த வீட்டுக்காக நிறைய சம்பாதிக்கிறேன், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறேன், என்னைக்காவது என்னை பாராட்டி பேசியிருக்காரா அப்பா? ஆனால் முத்துனா மட்டும் அப்பா வந்து முன்னாடி வந்து பாராட்டி பேசுகிறாரு பார்த்தீங்களா, என்னை மட்டும் யாரும் இந்த வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மான்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ் அப்படி பேசுகிற, நான் இருக்கேன்ல, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, அந்த திறமை முத்துவுக்கு வராதுல்ல, அதான் எல்லாருக்கும் உதவி செய்கிறது, இப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு. முத்து தேவையில்லாத வேலையை செய்கிறான். இப்படி சரியாக வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியுன்ற எண்ணம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்கிறது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுறது, இப்படி அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் செலவை பார்த்துக்கிறதுன்னு இப்படி சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவு செஞ்சால் இப்போ வீட்டு செலவுக்குன்னு முத்து என்ன தான் செய்வான் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே இங்கே வந்து ரவியும், அம்மா என்ன பேசுகிறீங்க, முத்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க, நீங்கள் மட்டும்தாம்மா முத்து சம்பாதிக்கலன்னு இப்படி பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் முத்து வந்து இப்போ வெளியில் போனாவே எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த ஒரு பாராட்டு இல்லை வந்து நல்ல பேர்லாம் மனோஜி கிடைக்குமாம்மா? இல்லைல்ல, அதான் பொறாமையில் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். முத்து வந்த உடனே இப்படிலாம் பேசாதீங்க. முத்து வந்த உடனே ஆரத்தி எடுத்து முத்துவை உள்ளே கூப்பிட்டு சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அந்த சமயம் ஸ்ருதி, என்னமேனா இங்கே முத்து செஞ்ச உதவியை நினச்சி நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கோம், நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க, என் வீட்டுக்கார் முத்து உதவி செஞ்சதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அருணுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியலையே, அதான் சீதாவை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இங்கே சீதாவை பற்றி யோசிக்கிறீங்க, சீதா வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்க, ஆனால் முத்து செஞ்ச உதவியை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே கண்டிப்பாக அருண் தப்பு செஞ்சுருக்காரு, அருண் செய்ய வேண்டிய வேலையை முத்து செஞ்சுருக்காரு, அதை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும், பாராட்டி பேசணும். முத்து வந்த உடனே நம்ம எல்லாரும் முத்துவுக்கு வாழ்த்து சொல்லணும், அப்போ முத்து சந்தோஷப்படுவார்ல. இப்போ முத்துவை பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும், அருணுக்கு வர பிரச்சனையை அருண் சமாளிக்க மாட்டாரா என்ன?
அருண் பொறுப்பாக அவருடைய வேலையை பார்த்துருந்தா இங்கே முத்து இந்த உதவி செஞ்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அருணை எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க. ஆனால் அருண் அப்படி செய்யாததுனால தான் முத்துவை எல்லாரும் பாராட்டுறாங்க. அருண் செய்ய வேண்டிய வேலையை முத்து செஞ்சுருக்காரு. இதை நினச்சி நம்ம பெருமைப்படணும், அவரை பாராட்டி பேசணும், முத்துவை பாராட்டி பேசணும் மீனா. அதை விட்டுட்டு இப்போ கூட அருணை பற்றியும் சீதாவை பற்றியும் யோசிக்கிறீங்களேன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், ஆமாம் மீனா, முத்துவை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அங்கே முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி வர உடனே செல்வம் ஃபோன் பண்ணுறாரு. முத்து எங்கேப்பா இருக்கேன்னு கேட்க, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டேன்னு சொல்லும்போது, உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க முத்து, பாத்தியான்னு கேட்க, அப்படி நான் என்னப்பா செஞ்சுட்டேன் என்னை பாராட்டி பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்ன இப்படி சொல்கிற? அருண் எங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாரோ அதே இடத்துல நீ அருண் செய்ய வேண்டிய வேலையை பார்த்துருக்க, அந்த அம்மாவை காப்பாற்றிருக்க, அப்புறம் உன்னை பாராட்டாமல். ஆனால் அருணுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் அந்த அருண் நான் எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாரு. ஆனால் இப்போ பார்த்தியா, அவருக்கு என்னால் பிரச்சனை வரல, அவர் வேலை செய்யாததுனால தான் பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்னை யாரும் பாராட்டி பேசவும் வேண்டாம், எப்பயும் போல தான் நான் உதவி செஞ்சேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து. உடனே முத்து சொல்கிறாரு, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக அங்கே கிளம்பி வரேன், இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது செல்வம் சொல்கிறாரு, முத்து நீ எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க, ஆனால் இப்போ தான் உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, உன்னை பாராட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுதான் முத்து உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, சரி செல்வம் நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை வைக்கிறாரு. முத்து என்ன எல்லாரும் என்னை பாராட்டி பேசுகிறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கோவமாக கேட்கும்போது, மீனா நான் எதுவுமே செய்யலை மீனா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் மீனா, என்ன இவ்வளோ கோவமாக பேசுகிற, நான் வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நான் என்ன மீனா செஞ்சேன்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலையும், போதும் போதும், அதான் மீனா சொல்கிறாள்ல, நீ உள்ளே வர வேண்டாம், நீ செஞ்ச வேலைக்கு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் அமைதியாக இருக்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அப்பா நான் எந்த தப்பும் செய்யலைப்பா, என் வேலையை முடிச்சுட்டு தான்ப்பா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்து நாங்கள் உன்கிட்ட கோவமாக பேசுகிற மாதிரி பேசினோமே தவிர்த்து நீ செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முத்து. நான் உன்னை வெளியில் நிற்க சொன்னதுக்கு காரணம் என் பையன் முத்துவுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே கூப்பிடணுன்றதுக்காக தான். என்ன விஜயா பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மனோஜை எல்லாரும் பாராட்டி பேசினா என் பையன் மனோஜுக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்வேல்ல, முத்து செஞ்ச உதவிக்கு இப்போ தெரிஞ்சவங்கலேருந்து தெரியாதவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. ஏன் என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி முத்துவை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் பாராட்டி பேசுகிறத கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து மீனா, ஸ்ருதி, ரோகிணின்னு எல்லாரும் முத்துவுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்த உடனே முத்து உள்ளே வராரு. எனக்கு எதுக்கு இதெல்லாம், என்ன மீனா நடக்குதுன்னு கேட்க, நீங்கள் செஞ்ச உதவியால் எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க, நாங்கள் உங்களை பாராட்டாமல் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியுமா? அதனால தான் உங்கள் மேலே கோவப்படுற மாதிரி இப்படி பேசணும், இப்போ புரியுதா அப்படின்னு கேட்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரவி, ஸ்ருதி, மீனான்னு எல்லாருமே முத்துக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. உடனே முத்துவும், என்ன மீனா இவங்க தான் இப்படிலாம் பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா நீயும் வந்து வாழ்த்து சொல்லிகிட்ருக்குன்னு சொல்லும்போது, உங்களை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும், இப்போ தான் முத்து பார்த்தோம் எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுகிறாங்க, நீ செஞ்ச உதவியை நினச்சி எல்லாரும் பாராட்டி பேசும்போது உன்னை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாதுல்லன்னு சொல்லும்போது, அப்பா நான் என்னப்பா அப்படி செஞ்சுட்டேன், என் முன்னாடி ஒருத்தவங்களுக்கு உதவி வேணும்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நான் உதவி செய்யாமல் அப்புறம் எப்படிப்பா நான் வந்து அமைதியாக அங்கேருந்து கிளம்பி வர முடியும்னு சொல்லும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, அப்படி உதவி செஞ்சதால் உனக்கு என்ன பெருசாக கிடச்சிது, அதே நேரத்தில் நீ வெளியில் சவாரிக்கு போயிருந்தா நல்ல வருமானம் வந்திருக்கும், உதவி செஞ்சதால் பாராட்டுற எல்லாரும் தேடி வந்து உனக்கு என்ன பணமாக கொடுக்க போகிறாங்க இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது உடனே மனோஜும், அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி தாம்மா நானும் செய்வேன், யாருக்கும் உதவி செய்யவும் மாட்டேன், யாருடைய உதவியும் எனக்கு வேண்டான்னு என் வேலையை பொறுப்பாக பார்ப்பேன், அதனால் எனக்கு நல்ல வருமானம் வருது. ஆமாம் முத்து, இன்றைக்கி இப்படி உதவி செஞ்சுட்டு வந்தல்ல, சவாரிக்கு போனியா, உனக்கு ஏதாவது வருமானம் வந்ததா அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்துவும், வருமானம் கிடச்சி சந்தோஷப்படுறத விட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு இப்படி எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே எனக்கு போதுமானதாக இருக்கும், எனக்கு எப்படியும் வருமானம் வரதான் போகுதுன்னு சொல்லும்போது, நீயும் மீனாவும் பிஸ்னஸ் செய்கிறீங்க, இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு உன் வேலையை பார்க்காம இருந்தால் எப்படி உனக்கு வருமானம் வரும்,
கொஞ்சமாவது இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? நல்ல பேர் கிடைச்சா போதும்னு நினச்சி தானே இப்படி உதவி செய்கிறேன்னு கேட்குறாரு மனோஜ். மனோஜ் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு முத்து ரொம்ப கோவமாக பார்க்கும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் பேசுகிற பேச்சுக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாங்கல்ல, நான் சொல்கிற பதில் தான் சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்படி எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காகவோ இல்லை எதையும் எதிர்பார்த்தோ உதவி செய்கிறதே இல்லைங்க. ஏன் கிருஷிக்கு கூட தான் உதவி செஞ்சோம். ஆனால் எங்களை யாரும் பாராட்டவும் இல்லை, புரிஞ்சுக்கவும் இல்லை. ஆனால் என் வீட்டுக்காரரை கிருஷியோட பாட்டி அந்த பேச்சு பேசினாங்க. அதிலே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? கிருஷிக்கு உதவி செய்யணும்னு நினச்சது கிருஷ் நல்லபடியாக படித்து முன்னேறணுன்றதுக்காக. பாராட்டுவாங்க, எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காகலாம் இல்லை. சொல்லப்போனால் உங்களுக்கு கூட தான் நாங்கள் உதவி செஞ்சோம். நீங்கள் எங்களுக்கு நன்றி சொன்னீங்களா? நாங்கள் அந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சோமே, அதை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கல. இந்த வீட்டில் இருக்க நீங்களே புரிஞ்சுக்காதப்ப மற்றவங்கள புரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லப்போனால் நாங்கள் இனி யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம்னு நினச்சாலும் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோங்க. எதையும் நாங்கள் எதிர்பார்க்காம செய்கிற உதவிக்கு தான் எங்களை பாராட்டுறாங்க. நீங்கள் தான் எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க. அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரர் உதவி செய்கிறாரு, ஆனால் நாங்கள் பிஸ்னஸ் செய்யலைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? உங்களை விட எங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாவே நடக்குது. நான் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்ல, எவ்வளோ ஆர்டர் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு சம்பாதிக்க திறமையே இல்லைன்னு எப்படி நீங்கள் பேசுவீங்க? எங்கள் திறமை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி நாங்கள் ஏமாற்றவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை. யாருடைய பணத்தையும் வாங்கணும், அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா யார்கிட்டையும் உதவி கேட்காம நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்குது. என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கலைனாலும் அவரை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் மனோஜ். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. மாமாவோட பணம் 27 லட்ச ரூபா பணத்தை மாமா கிட்ட கொடுக்காம அதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீங்கள் எங்களை பற்றி பேசலாமா? அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தந்துட்டீங்களா என்ன? இல்லைல்ல, அப்புறம் எப்படி எங்களை பற்றி இப்படிலாம் பேசுவீங்க? உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் தப்புன்னு பேசுகிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் முத்து நீ தான் உதவி செய்யணும்னு ஏன் எங்ககிட்ட வந்து நிற்கிறீங்க? அதெல்லாம் புரிஞ்சு பேசுங்க மனோஜ். உங்களுக்கு மட்டும் இல்லை, யார் உதவின்னு வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் உதவி செய்வோம். அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அதை பற்றி பேச உங்களுக்கு தகுதியும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே விஜயாவும், என்ன மீனா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு என் பையன் மனோஜை நீ கேள்வி கேட்குறியா? நீ என்னுடைய வீட்டில் இருக்க, நாங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு நீ அமைதியாக தான் இருக்கணும். அதுக்காக நீ முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு எங்களை எதிர்த்து பேசின, அவ்வளவுதான். நீயும் முத்துவும் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது, புரியுதா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நாங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் இந்த வீட்டில் தங்குறதுக்காகவும் நாங்கள் சாப்பிட்றதுக்காகவும் பணம் கொடுக்குறோம்ல, சம்பாதிக்கிற பணத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இந்த மனோஜ் அப்படி செய்கிறதில்ல. ரோகிணி மட்டுமே பணம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இவர் பிஸ்னஸ் செஞ்சு என்ன பிரயோஜனம்? வீட்டு செலவுக்கு கூட உங்கள் பையன் மனோஜ் பணம் கொடுக்குறதில்ல. அதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்க மாட்டீங்க. ஆனால் எங்களை மட்டும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க. நாங்களும் இந்த வீட்டில் தங்குறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து, மீனா கிட்ட சொல்லி வை, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான், என்னையும் மனோஜையும் எதிர்த்து பேசுகிறதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், நீ தான் சரியாக பேச மாட்டேங்கிற, மனோஜ் பேசுகிறது எல்லாமே தப்பு, யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறியே, உதவி செஞ்சால் தான் நல்லதுன்னு நீ தானே சொல்லி கொடுக்கணும். ஆனால் நல்ல மாமியாராகவும் இல்லாமல் இப்படி மீனா கிட்ட பேசுகிறதெல்லாம் தப்புன்னு தான் மீனா கோவமாக பேசுகிறா. அதனால் நீ தான் புரிஞ்சு பேசாமல் இருக்க. மனோஜ், உனக்கு உதவி செய்ய பிடிக்காதுன்னு அமைதியாரு, அதுக்குன்னு உதவி செஞ்ச முத்துவை இப்படி ஏளனமாக பேசாத. மீனாவும் முத்துவும் உதவி செய்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க. உன்னை மாதிரி என்னை ஏமாத்தலையே அவங்க, நீ தானே என் பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லும்போது ரோகிணியும் மனோஜும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த சமயம் பார்வதி ரொம்ப சந்தோஷமாக முத்து மீனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. உடனே இங்கே விஜயாவும், பார்வதி என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்க, தினமும் நீ என் வீட்டுக்கு வரியே, நான் உன்னை இப்படியா கேள்வி கேட்குறேன்? நான் உன்னை பார்க்க வரல, இங்கே வந்து முத்துவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நீ முத்துவை பார்க்க வரணும்? அப்படி முத்து என்ன பெருசாக உனக்கு உதவி செஞ்சுட்டான்னு கேட்கும்போது, முத்து மற்ற எல்லாருக்கும் உதவி செய்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து, எவ்வளோ உதவி செஞ்சுருக்கப்பா, உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, நான் பாராட்டாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அதான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு முத்துக்கிட்ட வாழ்த்து சொல்கிறாங்க. அத்தை நீங்களுமானு கேட்க, என்ன முத்து எல்லாரும் பாராட்டுறதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இப்போ கூடவா விஜயா உன்னை புரிஞ்சுக்கலன்னு கேட்க, அம்மா என்றைக்குமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, மகனாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க,
மற்றவங்களுக்கு நான் உதவி செஞ்சது தப்புன்னுல சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, விஜயா, நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா அங்கே என் ஃப்ரெண்டை ஏமாத்தின. ஆனால் முத்து உண்மையாகவே உதவி செய்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, உடனே விஜயாவும், போதும் பார்வதி, தேவையில்லாமல் நடந்த எல்லாத்தையும் பற்றி பேசாத இப்போ. அதெல்லாம் நினச்சாலே எனக்கு இந்த முத்து மீனாவை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். இவங்களால தானே எனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாய்ப்பு முத்து மீனாவுக்கு கிடைச்சா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் முத்துவை பாராட்டுறதுக்காக நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலையும், நீங்களாம் யாருன்னு கேட்க, உங்கள் பையன் முத்து செஞ்ச உதவிக்காக தான் நாங்கள் பாராட்டி பேசிட்டு போகலாமேன்னு வந்தோம் அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கே முத்துவை பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி வரதை பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன இந்த முத்து இப்படி எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்களே முத்துவை, ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரியாக சம்பாதிக்க கூட தெரியாது. பணம் தான் முக்கியம்னு அவங்களுக்கு தெரியாமல் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால இப்படிலாம் பாராட்டுவாங்களா என்ன அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க. ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க. அந்த சமயம் இங்கே முத்து மீனாவை பார்க்குறதுக்காக பார்வதியோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க. உடனே இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே இங்கே விஜயாவும் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, எதுக்கு இந்த அகிலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல. அம்மா, நீங்கள் செஞ்ச வேலை அப்படிமா, முத்து மீனா உதவி செஞ்சதுனால பாராட்டிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே என்னுடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு வந்தீங்கல்ல, ஆமாம் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, முத்துவை பார்க்க தானே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், முத்துவை பார்க்க தான் வந்தேன். முத்து செஞ்ச உதவியை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. அதான் முத்துவை பாராட்டிட்டு முத்துவுக்கு கிடைக்க போகிற வாய்ப்பை பற்றி பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன வாய்ப்பு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, முத்து, உண்மையாகவே நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நேர்மையாக உண்மையாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தானே உங்கள் அம்மா என்னை ஏமாற்றணும்னு நினச்சப்ப உங்கள் அம்மா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு புரிய வச்சிங்க. அதனால தான் விஜயாவை நம்பி நான் ஏமாறாமல் இருந்தேன். இல்லைனா என்ன எல்லாரும் தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் விஜயா மாதிரி இல்லை. விஜயா எல்லாரும் ஏமாற்றியாவது நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகவே உதவி செய்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. அதான் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். விஜயாவுக்கு கிடைக்க இருந்த அந்த வாய்ப்பை உங்களுக்கு தான் நான் வாங்கி தரதா இருக்கேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது, உடனே மீனாவும், எங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்க, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. சந்தோஷப்படாமல் வீட்டுக்கு வந்திருக்க அகிலா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்களே மீனா, அமைதியாக இருங்க மீனா, நான் முத்துவை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி பார்வதியோட ஃப்ரெண்டு அகிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை இந்த வாய்ப்பு என் மாமியாருக்கு கிடைக்கல. ஏன்னா வீட்டில் இருக்க யாரையும் விஜயாத்தை மதிக்கவே மாட்டாங்க. அதுலேயும் மீனாவை விஜயாத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா என் மாமியாருக்கு பணம் தான் முக்கியம். ஆனால் முத்து அப்படி இல்லை, எங்களுக்கும் உதவி செய்வார். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறதுனால எதையும் எதிர்பார்க்காம அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. இந்த வாய்ப்பு முத்துவுக்கு கிடைச்சா நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு இங்கே ஸ்ருதி பேசிகிட்டு இருக்க, முத்து மீனா செய்கிற உதவியெல்லாம் நினச்சி பார்வதியோட ஃப்ரெண்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, முத்து செஞ்ச உதவிக்காக எல்லாரும் இப்படி பாராட்டுறதை பார்த்த உடனே முத்துக்கிட்ட பேசணும்னு வந்தேன். முத்து, நீங்கள் செஞ்ச உதவியை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி மற்றவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் உதவி செய்யணுன்றது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு இனி உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. உங்களுக்காக நான் கண்டிப்பாக பேசி அந்த வாய்ப்பையும் வாங்கி தரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, அங்கே உள்ளவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, எதுக்காக அப்படின்னு கேட்க, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்கிறீங்க, உங்களுக்கு வர வருமானத்தை வச்சு மற்றவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் நிறைய உதவி செஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே உங்களுக்கு அவங்க உங்களை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு நான் சொன்ன இடத்துக்கு வந்துடுவீங்கள்ல அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதை பார்த்துட்டு அண்ணாமலை, என்ன விஜயா, உதவி செய்யவே வேண்டான்னு சொன்னியே, உதவி செஞ்சதுனால தான் பார்வதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு முத்து மீனாவை பாராட்டி பேசிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டல, அந்த வாய்ப்பு என் பையன் முத்துவுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் இப்படிலாம் செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும், இப்படி வாய்ப்பெல்லாம் தேடி வரும்னு தான் வேணும்னே உதவி செய்கிற மாதிரி இவங்கெல்லாம் நடித்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பை கிடைக்க விடாமல் செஞ்சுட்டு இந்த முத்து வேணும்னே உதவி செஞ்சதா எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல அப்படின்னு விஜயாவுக்கு முத்து மீனாவை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது.
முத்து, மீனா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. முத்து, மீனா வந்த உடனே எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசை பார்த்த உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா என்னப்பா இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, முத்து உன்னுடைய திறமைக்காக நீ சம்பாதிக்கிற பணம் போதாதுன்னு நீ உதவி செய்கிறதுனால உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா உனக்கு பாராட்டி பேசி இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. வேண்டான்னு சொல்லாமல் இந்த பணத்தை வாங்கிக்கிறதன் மூலமாக உன் பிஸ்னஸை நீ நல்லபடியாக நடத்தலாம். இந்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யலாம். நீ இந்த பணத்தை வாங்கிக்க முத்து அப்படின்னு சொல்லும்போது, மாமா 20 லட்ச ரூபா பணம்னு சொல்கிறாங்க. நிறைய பணம் இருக்குது மாமா. இவ்வளோ பணம் எங்களுக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அங்கே வந்த எல்லாரும் முத்துவை பாராட்டி பேசி முத்துவுக்கு இந்த பரிசும் கிடைக்குது. அதனால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி எல்லாரும் முத்துவை பாராட்டி பேசினது எல்லாருக்கும் தெரிய வந்ததோ அதே மாதிரி முத்து செஞ்ச உதவிக்காக முத்துவுக்கு இந்த பரிசும் கிடச்சிருக்கு. 20 லட்ச ரூபா பணம் முத்துவுக்கு கிடச்சிருக்குன்னு இங்கே சீதா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. இதை பார்த்து அருணுக்கு அவ்வளோ கோவம் வருது. தலை குனிஞ்சு நிற்கிறாரு. வேணும்னே இப்படி ஒரு பிரச்சனை செய்யணும், அதன் மூலமாக எனக்கு வேலை இருக்கக்கூடாதுன்னு முத்து ஒரு ஏற்பாடு செஞ்சதுனால முத்துவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்கன்னு அமைதியாக இருந்தால் முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பரிசு கிடச்சிருக்கு. முத்துவும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஏன் நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப கோவமாக பார்க்க உடனே சீதா சொல்கிறாங்க, என்ன அருண், என் முத்து மாமாவை பற்றி நான் பெருமையாக பேசும்போது நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இப்போ முத்து மாமாவை எல்லாருமே பாராட்டுறாங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்? இப்படியே கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு முத்துவை பார்த்து கோவப்படணும்? என்ன இருந்தாலும் முத்து என்னை மாதிரி பொறுப்பான வேலையில் என்றைக்கும் இருக்க முடியாதுல்ல. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் எப்படியும் என் வேலைக்கு போயிடுவேன். ஆனால் முத்து அப்படி இல்லைல்ல, சாதாரண கார் டிரைவர் தானேன்னு சொல்லும்போது உடனே இங்கே சீதா பேசுகிறாங்க. ஆமாங்க, என் மாமா சாதாரண கார் டிரைவர் தான். அவர் செஞ்ச உதவிக்காக இப்போ எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. இப்படி பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. 20 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு. ஆனால் உங்கள் நிலமையை பாருங்கள், இன்னும் திருந்தாமல் என் மாமா மேலே ரொம்ப கோவப்படுறீங்கல்ல. நீங்கள் உங்கள் வேலையை சரியாக கவனமாக செய்யாமல் இப்படி வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பொறுப்பான வேலையை எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியாமல் இருந்தீங்கல்ல. நீங்கள் எங்கள் மாமாவை பற்றி பேசுகிறீங்களா? சீக்கிரமாகவே அவர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து உங்கள் முன்னாடி முன்னேறி காட்ட தாங்க போகிறாரு. அதே மாதிரி எப்பயும் போல் எல்லாருக்கும் உதவி செய்ய தான் போகிறாரு. நீங்கள் தான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டிங்களே. அதனால் எங்கள் முத்துமாமாவை பற்றி புரிஞ்சிக்க எந்த வாய்ப்பும் இல்லைங்க. முத்துமாமாவை பற்றி பேசாதீங்க, தேவையில்லாமல் அவர் மேலே கோவப்படாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏற்கனவே நீங்கள் வேலையில் பொறுப்பாகவே இல்லைன்னு உங்களை வீட்டிலையே இருக்க சொல்லிட்டாங்க, வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதை முதல்ல யோசிச்சு பாருங்கள், அப்புறம் நீங்கள் மற்றவங்க மேலே கோவப்படலாம். எப்போ தான் திருந்துவீங்களோ தெரியல அருண் அப்படின்னு முத்துவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் சீதா இங்கே அருணை வெளுத்து வாங்குறாங்க. அதனால் அருணும் பேச முடியாமல் அருணோட அம்மாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. முத்து, மீனா அவங்களுக்கு கிடைச்ச பரிசெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வரும்போது இங்கே விஜயா பார்க்குறாங்க. என்ன அவங்க வர சொன்னாங்கன்னு கிளம்பி போனீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அத்தை நீங்கள் பார்க்கவே இல்லையா, எங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும். உடனே இங்கே என்ன பரிசு கொடுத்தாங்கன்னு கேட்க ஸ்ருதி சொல்கிறாங்க, 20 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு முத்துவுக்குன்னு சொல்ல, என்னது இவ்வளோ பணம் கிடச்சிருக்கா, எதுக்காக முத்துவுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது, முத்து நல்ல மனசோட எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்கல்ல, அதான் எல்லாரும் பாராட்டி முத்து மறுபடியும் இப்படி உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக முத்து செஞ்ச உதவிக்காக இப்படிலாம் பெருமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு விஜயா உடனே மனோஜையும் பார்க்குறாங்க, ரோகிணியவும் பார்க்குறாங்க. உடனே ரோகிணி அமைதியாக நிற்கிறாங்க. என்ன மனோஜ், முத்து செஞ்ச உதவியெல்லாம் சரியே இல்லைன்னு விஜயாத்தை பேசிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பரிசெல்லாம் கிடச்சிருக்கிற உடனே உங்கள் அம்மா உன்னையும் பார்க்குறாங்க என்னையும் பார்க்குறாங்க. எதுக்காக இப்படிலாம் விஜயாத்தை நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்கும்போது மனோஜ் விஜயா கிட்ட பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் என்னம்மா முத்து மீனாவை எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்ன பேச சொல்கிற, அவங்க செஞ்ச உதவிக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு, நீயும் தான் சம்பாதிக்கிற, இப்படி என்னைக்காவது உனக்கு வருமானம் வந்திருக்கா? இல்லைல்ல, அதான் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிக்கு விஜயாவை பார்த்துட்டு ரொம்ப கோபம் வருது. விஜயா யோசிக்கிறாங்க, உண்மையாகவே முத்து செஞ்ச உதவிக்கு எல்லாரும் பாராட்டி இப்படி பரிசெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நான் தான் முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் போல அப்படின்னு முத்து மீனாவை பற்றி யோசிக்கிறாங்க விஜயா. ஆனால் முத்து மீனா செஞ்ச உதவிக்காக அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு பாராட்டையும் பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்து என்னுடைய பையன்னு சொல்லவே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏன்னா இங்கே என் ஃப்ரெண்டு எல்லாருமே என்னை பாராட்டி பேசும்போது அதுக்கெல்லாம் காரணம் என் பையன் முத்து தானே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. என் அம்மாவும் ஃபோன் பண்ணி பேசினாங்க, அது மட்டும் இல்லை சம்மந்தி கூட ஃபோன் பண்ணி பேசினாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவையும் மீனாவையும் அண்ணாமலை பாராட்டி பேச இங்கே விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. நான் தான் இவங்கள புரிஞ்சிக்காம என்னென்னவோ பேசிட்டேன். என் பையன் மனோஜ் தான் நல்லா சம்பாதிப்பான், அவனுக்கு தான் வந்து எல்லாரும் அவனை தான் தேடி வந்து பாராட்டுவாங்கன்னு மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. ஆனால் முத்துவும் மீனாவும் மனோஜ் மாதிரி பெருசாக பிஸ்னஸ் செய்யல, மனோஜ் மாதிரி நிறைய சம்பாதிக்கல. ஆனால் முத்து செஞ்ச உதவிக்கு இப்படி பரிசெல்லாம் கிடச்சிருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா உண்மையாகவே நான் தான் முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் போல அப்படின்னு விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறாங்க. இவங்க எல்லாரும் எங்களை பாராட்டி பேசலைனாலும் இந்த பரிசை கொடுக்கலனாலும் எங்களுக்கு வர வருமானத்தை வச்சு சந்தோஷமாக இருப்போம். கிடைக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். அதெல்லாம் நாங்கள் எப்பயுமே செய்கிற ஒரு வேலை தான். அதனால் இந்த பணத்துக்காகவோ பாராட்டுக்காகவோ நாங்கள் யாருக்கும் வந்து உதவி செய்கிறது கிடையாது. எதையும் நாங்கள் எதிர்பார்க்காம உதவி செய்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த பாராட்டும் கிடச்சிருக்கு, இந்த பரிசும் கிடச்சிருக்கு. அதனால் என் வீட்டுக்காரர் முத்துவை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு மீனா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து.